வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தொகையில் தான் பார்க்க போகிறோம். அந்த தொகைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். புதினா தொகையில் எப்படி செய்கிறது, கொத்தமல்லி எப்படி செய்கிறது, அப்புறம் இஞ்சி எப்படி செய்கிறது நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சேர்ந்து ஒரு தொகையில் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு 3 பொருள் தேவை. அது பார்த்தீங்கன்னா நம்ம புதினா ஒரு கத்தை வாங்கி நல்லா அதை அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் ஒரு கட்டு வாங்கி அதில் பாதி எடுத்து நல்லா அலசி அதையும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு அரை பீஸ் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4-5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் தேவையான உப்பு. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வானலில் வச்ச உடனே வானலில் 4 அல்லது 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னரமாக வர வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எலுமிச்சை சைஸில் எடுத்து வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸோ நீங்கள் நல்லா அந்த வதக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த புதினாவோட வாசனை, கொத்தமல்லியோட வாசனை, இது எல்லாமே நல்லா நறுமணமாக வரும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கும் போது. வதக்கின்னு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இறக்குனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து நல்லா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. புதினா பார்த்தீங்கன்னா பசியை தூண்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தரிக்கும். இஞ்சியுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம நல்லா மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துனாச்சு. ஸோ தேவைப்படும் போது நம்ம வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு வர அளவு நம்ம நல்லா கொஞ்சம் மசையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வானலில் வச்சு இது வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் வானலில் வச்சுட்டு ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 4 பருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதங்குற அளவுக்கு வதங்கி எடுத்துக்கினா நம்மளுக்கு சுவையான துவையல் ரெடி நண்பர்களே. ஸோ கொஞ்சம் வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது நல்லா மதகுன்னு மேலே வந்துச்சுங்கன்னா
அந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் மேலே படந்துக்கிட்டு மேலே வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான துவையல் ரெடி நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.